எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 26 ஆகஸ்ட் எப்படி மார்க்கெட் இருக்க போகுதுன்றது ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷனில் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி இப்போ நடக்க போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்தவரையும் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். கம்ப்ளீட்லி பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ இதுதான் முக்கியமானது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ப்ரெடிக்ஷனில். ஸோ ப்ரெடிக்ஷன் எப்படி நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 24,883 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ 24,690 24,956 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை அது ஃபில் பண்ணணும். இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது இங்கே ஒரு இப்போது இங்கே ஒரு 2 ரெட் லைன் இருக்குது. ஆனால் வந்து இந்த ப்ளூ லைனை வந்து கீழே இறக்காமல் அது சப்போர்ட் எடுத்துகிட்டே நிற்குது. ஸோ 24,793 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் என்னென்னா, இது பெரிய முக்கியமான சப்போர்ட். போன மாதத்தோடைய போன கான்ட்ராக்டோடைய சப்போர்ட், இது ஜூலை கான்ட்ராக்டோட சப்போர்ட்டு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்க மாதிரி அது காட்டுது. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு கேப்பையும் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போனால் தான் ஃபில் பண்ணும். அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம்னா, நாளைக்கு இங்கே ஏதாவது கேப் அப் ஆகலாம், இல்லை டவுன் ஆகிட்டு இங்கே வந்து இதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போ இங்கே ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுன்னா இங்கேருந்து டச் பண்ணி இப்போ மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க போகிறது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 25,000ங்கிற ஒரு முக்கியமானது இருக்குல்ல, அந்த இதையும் சப்போர்ட்டாக உடைக்கணும். ஸோ அப்போ உடைச்சா தான் வந்து அது வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போக முடியும். இதுதான் நாளைக்கு நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி நாளைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னா. அது மாதிரி இப்போ நமக்கு இந்த ரேஞ்சு கிடச்சனால இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைக்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்ஸ் இந்த இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னா, ப்ரீமியம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ப்ரீமியமாக வாட்ச் பண்ணி பார்க்கணும்னா 33, 66, 99, 133, 166, 199 இப்படிங்கிற நம்பரை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அது எந்த ஸ்ட்ரைக்கில் செக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்க மாதிரி இருக்குது. சப்போஸ் இதை உடைக்கிறாங்க அப்படின்னா கீழே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கீழே இறங்குச்சுன்னா 24,690 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் 20% தான் இருக்குது. மேலே ஏறுறதுக்கு 80%க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மொமெண்டம் அப்படி தான் போகுது. ஏன்னா ஆல்ரெடி புட்டோடைய ப்ரீமியம்லாம் டிகே ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து உடச்சி மேலே ஏற்றுவாங்கன்னா எப்படின்னு ஏற்றுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது சப்போர்ட்டாக இருக்கிறனால இங்கேருந்து அடித்து மேலே தான் போக முடியும். ஒருத்தர் ரெசிஸ்டன்ஸாக இல்லை, அது கீழே எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் எப்படிங்க. சப்போஸ் நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸை உடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ கீழே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.